என்னுடைய பேர் பழனி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் பாவுக்கல் பஞ்சாயத்துல காமராஜ் நகர் அப்படின்ற ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்துல ஒரு 150 குடும்பம் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்தை கொண்டவங்க தான், விவசாய குடும்பம் தான். இந்த விவசாயிங்களுக்கு அடிப்படை வசதி உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பொருளை விளைவிச்சு நாங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாலை வசதி தேவை. அந்த சாலை வசதி இல்லாம இருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பொருள் நாங்களே வண்டியில வச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு நெல் மூட்டை விற்கிறோம் அப்படின்னா 2000 ரூபாய் நாங்க வாடகையே கொடுக்க வேண்டியது இருக்குது. கொண்டு போய் அப்படியே போட்டுட்டு ரிட்டர்ன் சும்மா தான் வீட்டுக்கு வரோம். அதாவது பாத்தீங்களா அந்த அடிப்படை, அந்த கொள்முதலுக்கான அடிப்படை வசதி கூட கிடையாது விவசாயத்துக்கு. அதே போல பாத்தீங்களா ஒரு கரும்பு விவசாயிங்க, கரும்பு எல்லாம் இருக்குது, கரும்பு எல்லாம் நாங்க லோடு ஏத்தி அனுப்பணும்னா நாங்க வந்து சாலை வசதியில எங்களால லோடு ஏத்தி அனுப்ப முடியல. இதுக்கு நாங்க கம்முன்னு வந்து 2 வீலர்ல கட்டி எடுத்துட்டு போயிடலாம், வேணாம் அப்படின்னு நினைக்கிற லெவல்ல இருக்கு. நீங்க அந்த சாலைகளை பாத்தீங்களா தெரியும். ஒரு கரும்பு வண்டி வந்து எங்கேயாவது கட் ஆகுமா நீங்க பாருங்க. சாலை வசதி கரும்பு லோடும் எடுத்துட்டு போக முடியறதில்ல. ஒரு கொள்முதல் நிலையமும் கிடையாது. எங்களுக்கு ஒரு அடிப்படை ஆதார விலையும் கிடையாது. இந்த சாலை வசதி முக்கியமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அரசாங்கம் முன் வந்து இப்ப இந்த சாலை போடுறதுக்கு இப்ப ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, அந்த சாலை வந்து பாதுகாப்பானதாக இல்லை. அதாவது எப்படின்னு பாத்தீங்களா இருக்கிற கிணறுங்க, சைடுல இருக்கிற அந்த மண் சரிவுகள் எதுக்குமே தடுப்பு போடாம இருக்கிற சாலையை அப்படியே இருக்கிற மாதிரி வந்து தார் போட்டு போறதுக்காக இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க ஒப்பந்ததாரர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்திருக்கிற அலாட்மெண்ட் அவ்வளவுதான், எங்களுக்கு இதுதான் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப அதிகாரிகள் எங்களுக்கு வந்து அந்த அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத ஆய்வு செய்யவே இல்லைங்களா? ஆய்வு செய்யாம தான் இதுக்கான கொள்முதல் வந்து இவங்க கொடுத்தாங்களா? அதாவது கொட்டேஷன் கொடுத்தாங்களா? இந்த அடிப்படை தேவைகள் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம், ஒரு மக்கள் கிட்ட வந்தாவது கேட்கலாம் இல்லைங்களா? வர அரசு அதிகாரிகள் மக்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நாங்க வந்து அரசு அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் குறை சொல்லல, எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். இப்ப இதெல்லாம் வந்து தடுப்பு சுவர் இல்லாம ஒரு 3 கிராமம், இந்த கிராமம் மட்டும் இல்ல, எட்டிப்பட்டி, நல்லோம்பட்டி, புதூர், காமராஜ் நகர், இந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாமே இந்த வழியா தான் பயணம் பண்றாங்க. கிணறு 2 அடி கேப்ல இருக்குது. அது வந்து பாதுகாப்பானதா? பிள்ளைங்க ஸ்கூல் போக மாட்டேன்றாங்க. இதனாலேயே நாங்க பிரைவேட் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து வேன்ல தூக்கி போட்டு அனுப்புறோம். அதுக்கு தனியா கடன் சுமை, நாங்க கடன் வாங்கின்னு தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க வந்து கடன் வாங்கி நாங்க வந்து கல்வி கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்களே. கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜர் பேர் வச்சுட்டு காமராஜ் நகர் அப்படின்ற பேர் வச்சுட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வருதையும் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாவுகள்ல இருக்கு. கவர்மெண்ட் எங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா அந்த வசதியை பயன்படுத்துற நிலைமையில நாங்க இல்ல. பயன்படுத்துறதுக்கான வழிமுறை எங்களுக்கு அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல. இது வரையும் அரசு அதிகாரிகளும் செஞ்சு கொடுக்கல, யாரும் முன் வரவும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சிட்டிசன் படத்துல வர அத்திப்பட்டி மாதிரி இந்த கிராமத்தை வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இதுதான் உண்மை. இப்பவும் இது வந்து ஒரு கண் துடைப்புக்காக தான் அந்த சாலை போடுறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, நீங்களே நேரடியா ஆய்வு, யாரு வேணாலும் வந்து ஆய்வு செய்யுங்க. இது வந்து உண்மைக்கு புறமான செய்தி கிடையாது. தடுப்பு இல்லாம ஒரு சாலையில எப்படி பயணம் மேற்கொள்ள முடியும்? ஒரு 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 கால்வாய் போது குறுக்க, அந்த கால்வாயில அடியில வந்து பைப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க, எல்லாம் உடஞ்சிருக்குது. அதுல அப்படியே தார் போட்டு விட்டு போனா அது எப்படிங்க நாங்க பயன்படுத்த முடியும்? முதல் பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது பாத்தீங்களா ஒரு சுடுகாடு, அதாவது ஒரு சுடுகாடுன்றது அப்புறம் ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணா ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது கூட எங்களுக்கு அந்த போதிய டைம்ல வர முடியாது, சாலை வசதி இல்லாதனால. அதுவும் ஒரு உயிர் போற நிலைமையில தான் வராங்க. அப்படி ஒரு குழந்தை ஒரு மயக்கம் அடைஞ்சிருச்சு, ஒரு சின்ன பிரச்சனைனா நாங்க இங்கிருந்து 7-8 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்குது. அந்த அடிப்படை மருத்துவ வசதி எங்களுக்கு கிடையாது. நாங்க அடிப்படை மருத்துவ வசதி எங்களுக்கு வந்து இங்கேயே மருத்துவமனை கட்டி கொடுங்கன்னு கேட்கல. ஒரு நடமாடும் மருத்துவமனை இருக்கு. நடமாடும் மருத்துவமனை வாரத்துல ஒரு டைம் வந்துட்டு போலாம். இதுல என்ன சிரமம் இருக்குங்களா சொல்லுங்க? ஒரு பிபி சுகர் டேப்லெட் வாங்குறவங்களுக்கு இங்க வந்து கொடுத்துட்டு என்ன அப்படின்றது பேசிக்கா இருக்கிற அந்த பிபி சுகரை செக் பண்ணிட்டு போலாம். இல்ல ஒரு குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து கொடுக்கறது, ஒரு தடுப்பூசி போடுறது மாசம் 2 நாள் கொடுங்க ஐயா, 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க. இந்த அடிப்படை வசதி இதுவரை இங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்ப நடமாடும் மருத்துவமனைன்றது பெயரளவில் தான் இயங்கிட்டு இருக்கா? இப்ப அங்க இந்த மாதிரி கிராமத்துக்காக தான் நடமாடும் மருத்துவமனை கொண்டு வந்தது. அந்த நடமாடும் மருத்துவமனை வசதியும் எங்களுக்கு கிடையாது. அப்படியே மருத்துவம் பார்க்க வசதி இல்லாத இறந்துட்டாலும் அது சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறதுல இன்னொரு இருக்கிறவங்க எல்லாம் சாக வேண்டியதா இருக்கு. ஏன்னா சுடுகாட்டுக்கு போனா சுடுகாட்டுல அடக்க மண்டலத்துல பிரச்சனை வருது. இது எங்க ஊர் சுடுகாடு, நீ இங்க வைக்க கூடாது, அங்க வைக்கணும், இங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவே சில பேர் அவங்க சொந்த இடத்துலயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அதையும் சொந்த இடம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், அங்க போயிட்டு போராட்டம் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அந்த அடக்கம் பண்ண வேண்டியதாகுது. அதாவது இந்த இடத்துல இந்த காமராஜ் நகர் அல்லது பாவுகல் பஞ்சாயத்துல இங்க எட்டன தூரத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சுடுகாட்டுக்கான வசதி இந்த அரசாங்கத்தால செய்து கொடுக்க முடியாதுங்களா? இல்ல சுடுகாட்டுக்கான வசதிக்கான இடம் இல்லைங்களா? இதுல எந்த அரசு அதிகாரியும் இதை வந்து கவனத்துல எடுத்துக்கிறது இல்லை. நாங்க பல டைம் வாய் வார்த்தையா சொல்லிட்டோம், ஆனா இது வரைக்கும் யாரும் கவனத்துல எடுத்துக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மனுவாவும் கொடுத்துருக்கிறோம். எங்கள் அடிப்படை தேவைகள் வந்து மனுவாவும் கொடுத்துருக்கோம். இந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. அப்ப
நாங்கள் எல்லாமே மனிதர்கள் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. மனிதர்களுக்கு அரசாங்கம் ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கணும் இல்லைங்களா? குடிநீர் வசதிக்கு இந்த ஒரு டேங்க் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு டேங்க் ஒரு மின் மோட்டார் போட்டு தண்ணி ஏத்துறாங்க. ஆனா அந்த தண்ணி இப்ப உங்களுக்கே தெரியும், வறட்சியினால இந்த தண்ணி போதுமானதாக இல்ல. எல்லாருக்கும் போதுமானதா தண்ணி வந்து அதாவது 5 குடம் குடிக்கிற இடத்துல 2 குடமாவது தண்ணி இருந்தாதான் வந்து அன்றைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அடுத்தது குழந்தைங்களுக்கு ஒரு அங்கன்வாடி மையம் அது இருந்தாதானே அவங்கள ஆரம்பத்துல இருந்தே ஒரு கல்வி நோக்குல கொண்டு போக முடியும். எல்லா குழந்தைங்களும் 5 வயசு வரையும் எங்கேயுமே போறதுல வீட்லயே தான் வச்சு வளர்க்குறாங்க. என்ன காரணம்? இருக்கிறவங்க எல்லாமே வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் அவங்கவுங்க கூலி பொழப்பை தேடி போயிடுறாங்க. பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிற விவசாயத்து வேலையை பார்த்துட்டு அவங்களால 5 கிலோமீட்டர் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அங்கன்வாடி மையத்துல சேர்த்துட்டு திரும்ப அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கன்வாடி மையத்துல இருந்து கூட்டு வரதுக்கான பாசிபிள் டெய்லி இருக்குங்களா சொல்லுங்க. ஒரு அங்கன்வாடி மையம் நாங்க வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்ல, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயாவது எங்களுக்கு இருந்தா நாங்க கூட்டு போயிட்டு வரதுக்கு வசதி இருக்குன்னு தான் கேட்கிறோம். அதுவும் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து நாங்க எதையுமே அதிகாரத்தோடையோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியோ இது வரையும் கேட்கல. எங்களுடைய தேவைகளையே இப்பதான் குரல் வலையை நசுக்கிற நிலைமைக்கு வந்து எங்களால முடியலன்ற பட்சத்துல தான் நாங்க எங்களுடைய அடிப்படை தேவையை இப்ப கேட்கிறோம். எங்களுக்கு அடிப்படை தேவையான ஃபர்ஸ்ட் சாலை வசதி குறுகலா இருக்குது. அந்த எங்கெங்கெல்லாம் குறுகலா இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வண்டி வாங்க போறதுல சிரமம் இருக்குதோ, அந்த சாலை வசதி இப்ப போடும் போதே எங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஐயா. அது 2வது பாத்தீங்களாக்கா எங்களுக்கு குடிநீர் வசதி, 3வது சுடுகாடு, 4வது அங்கன்வாடி குழந்தைங்களுக்கான கல்விக்கான இது கேட்கிறோம். பஸ் வசதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒண்ணு. பேருந்து வந்து இது வரையும் இந்த ஊருக்கு பேருந்து வந்தது இல்லைங்க ஐயா. அரசு பேருந்து இது வரையும் வந்தது கிடையாது. இந்த சாலையை சீரமைச்சிட்டு எங்களுக்கு கட்டாயம் பேருந்து வசதி இந்த வழியில ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த வழியில பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். 100% வந்து இதுக்கான சாதகமான வழிகள் எல்லாமே இருக்குது. பேருந்து இருக்கிற புது பேருந்து விட தேவையில்லை, இருக்கிற பேருந்தே வழிமாற்றி விடுறதுக்கான வசதி இங்க செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுக்கறதுக்கான வழிமுறை இருக்கு. அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது போல எங்களது கோரிக்கை இதோட நிறைவேற்றப்படவில்லை, இதுவும் ஒரு செய்தியாவே போச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தான். எங்களால இதுக்கு மேல வந்து தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. இதுக்கு மேல எந்த அரசு அலுவலகத்திலேயோ தர்ணாவோ உண்ணாவிரதம் கண்டிப்பா நடக்கும். இது வந்து ஊர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய தேவை நிவர்த்தி ஆகலைன்னா நாங்க எந்த நிலைமைக்கு போறதுக்கும் தயாரா இருக்கிறோம். எந்த வகையிலையும் நாங்க வந்து பயங்கரவாதத்தையோ எதையும் எடுக்கல. அகிம்சை வழியில சத்தியமாக போராடுவோம். நன்றி. 2 நாள் கொடுங்க ஐயா, 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க. இந்த அடிப்படை வசதி இது வரைக்கும் இங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்ப நடமாடும் மருத்துவமனைன்றது பெயரளவில் தான் இயங்கிட்டு இருக்கா? இப்ப எங்க இந்த மாதிரி கிராமத்துக்காக தான் நடமாடும் மருத்துவமனை கொண்டு வந்தது. அந்த நடமாடும் மருத்துவமனை வசதியும் எங்களுக்கு கிடையாது. அப்படியே மருத்துவம் பார்க்க வசதி இல்லாத இறந்துட்டாலும் அது சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறதுல இன்னொரு இருக்கிறவங்க எல்லாம் சாக வேண்டியதா இருக்கு. ஏன்னா சுடுகாட்டுக்கு போனா சுடுகாட்டுல அடக்க மண்டலத்துல பிரச்சனை வருது. இது எங்க ஊர் சுடுகாடு, நீ இங்க வைக்க கூடாது, அங்க வைக்கணும், இங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவே சில பேர் அவங்க சொந்த இடத்துலயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அதையும் சொந்த இடம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், அங்க போயிட்டு போராட்டம் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அந்த அடக்கம் பண்ண வேண்டியதாகுது. அதாவது இந்த இடத்துல இந்த காமராஜ் நகர் அல்லது பாவுகல் பஞ்சாயத்துல இங்கு எட்டன தூரத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சுடுகாட்டுக்கான வசதி இந்த அரசாங்கத்தால செய்து கொடுக்க முடியாதுங்களா? இல்ல சுடுகாட்டுக்கான வசதிக்கான இடம் இல்லைங்களா? இதுல எந்த அரசு அதிகாரியும் இதை வந்து கவனத்துல எடுத்துக்கிறது இல்லை. நாங்க பல டைம் வாய் வார்த்தையா சொல்லிட்டோம், ஆனா இது வரைக்கும் யாரும் கவனத்துல எடுத்துக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மனுவாவும் கொடுத்துருக்கிறோம். எங்கள் அடிப்படை தேவைகள் வந்து மனுவாவும் கொடுத்துருக்கோம். இந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. அப்ப நாங்கள் எல்லாமே மனிதர்கள் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. மனிதர்களுக்கு அரசாங்கம் ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கணும் இல்லைங்களா? குடிநீர் வசதிக்கு இந்த ஒரு டேங்க் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு டேங்க் ஒரு மின் மோட்டார் போட்டு தண்ணி ஏத்துறாங்க. ஆனா அந்த தண்ணி இப்ப உங்களுக்கே தெரியும், வறட்சியினால இந்த தண்ணி போதுமானதாக இல்லை. எல்லாருக்கும் போதுமானதா தண்ணி வந்து அதாவது 5 குடம் குடிக்கிற இடத்துல 2 குடமாவது தண்ணி இருந்தாதான் வந்து அன்றைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அடுத்தது குழந்தைங்களுக்கு ஒரு அங்கன்வாடி மையம் அது இருந்தாதானே அவங்கள ஆரம்பத்துல இருந்தே ஒரு கல்வி நோக்குல கொண்டு போக முடியும். எல்லா குழந்தைங்களும் 5 வயசு வரையும் எங்கேயுமே போறதுல வீட்லயே தான் வச்சு வளர்க்குறாங்க. என்ன காரணம்? இருக்கிறவங்க எல்லாமே வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் அவங்கவுங்க கூலி பொழப்பை தேடி போயிடுறாங்க. பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிற விவசாயத்து வேலையை பார்த்துட்டு அவங்களால 5 கிலோமீட்டர் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அங்கன்வாடி மையத்துல சேர்த்துட்டு திரும்ப அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கன்வாடி மையத்துல இருந்து கூட்டு வரதுக்கான பாசிபிள் டெய்லி இருக்குங்களா சொல்லுங்க. ஒரு அங்கன்வாடி மையம் நாங்க வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்ல, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயாவது எங்களுக்கு இருந்தா நாங்க கூட்டு போயிட்டு வரதுக்கு வசதி இருக்குன்னு தான் கேட்கிறோம். அதுவும் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து நாங்க எதையுமே அதிகாரத்தோடையோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியோ இது வரையும் கேட்கல. எங்களுடைய தேவைகளையே இப்பதான் குரல் வலையை நசுக்கிற நிலைமைக்கு வந்து எங்களால முடியலன்ற பட்சத்துல தான் நாங்க எங்களுடைய அடிப்படை தேவையை இப்ப கேட்கிறோம். எங்களுக்கு அடிப்படை தேவையான ஃபர்ஸ்ட் சாலை வசதி குறுகலா இருக்குது.
அந்த எங்கெங்கெல்லாம் குறுக்குலா இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வண்டி வாகனங்கள் போறதுல சிரமம் இருக்குதோ, அந்த சாலை வசதி இப்ப போடும் போதே எங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துடணுங்க ஐயா. அது 2வது பாத்தீங்களாக்கா எங்களுக்கு குடிநீர் வசதி, 3வது சுடுகாடு, 4வது அங்கன்வாடி குழந்தைங்களுக்கான கல்விக்கான இது கேட்கறோம். பஸ் வசதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒண்ணு. பேருந்து வந்து இது வரையும் இந்த ஊருக்கு பேருந்து வந்தது இல்லைங்க ஐயா. அரசு பேருந்து இது வரையும் வந்தது கிடையாது. இந்த சாலையை சீரமைச்சிட்டு எங்களுக்கு கட்டாயம் பேருந்து வசதி இந்த வழியில ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த வழியில பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். 100% வந்து இதுக்கான சாதகமான வழிகள் எல்லாமே இருக்குது. புது பேருந்து விட தேவையில்லை, இருக்கிற பேருந்தே வழிமாற்றி விடுறதுக்கான வசதி இங்க செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுக்கறதுக்கான வழிமுறை இருக்கு. அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது போல எங்களது கோரிக்கை இதோட நிறைவேற்றப்படவில்லை, இதுவும் ஒரு செய்தியாவே போச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தான். எங்களால இதுக்கு மேல வந்து தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. இதுக்கு மேல எந்த அரசு அலுவலகத்திலேயோ தர்ணாவோ உண்ணாவிரதம் கண்டிப்பா நடக்கும். இது வந்து ஊர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய தேவை நிவர்த்தி ஆகலைன்னா நாங்க எந்த நிலைமைக்கு போறதுக்கும் தயாரா இருக்கிறோம். எந்த வகையிலையும் நாங்க வந்து பயங்கரவாதத்தையோ எதையும் எடுக்கல. அகிம்சை வழியில சத்தியமாக போராடுவோம். வணக்கம். நாங்க வந்து பாவக்கல் கிராமம், காமராஜர் நகர் பக்கத்துல வந்து ஒரு சின்ன குக்கிராமம் மாதிரி ஒரு வில்லேஜுங்க. இந்த ஊர்ல வந்து இது வரைக்கும் 4 தலைமுறையை வந்து அடிப்படை வசதின்றது ஒரு சின்ன வசதி கூட கிடையாதுங்க. எந்த ஒரு தேவைக்கானாலும் நாங்க வந்து 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் போய் ஆகணும். ஒரு அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட அந்த ஆளே இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து ஸ்பாட்ல நிக்குது. அதுவும் இல்லாம சாலை வந்து ரொம்ப வந்து குறுகிய சாலையா இருக்கு. சாலை வந்து விரிவுபடுத்தி தரணும். சாலை ஆக்கிரமிப்புகளை எடுத்து தரணும் முக்கியமா. அதே மாதிரி குடிநீர் வசதி வந்து சுத்தமா இல்லைங்க. இந்த கிட்டத்தட்ட 150 குடும்பம் இருக்கு. ஒரே ஒரு மின் மோட்டார் மட்டும் தான் இயங்குது. அந்த மின் மோட்டார் தண்ணி இங்க வந்து எங்களுக்கு வந்து பத்தலப்ப, அதுவும் வந்து பூர்த்தி செஞ்சு தரணும். சாலை வந்து விரிவுபடுத்தி தரணும். ஒகேனக்கல் தண்ணி வந்து இந்த தண்ணி நின்றுச்சுங்க. ஒகேனக்கல் தண்ணி வரல. அதே மாதிரி வந்து சாலை ஆக்கிரமிப்பு வந்து கிளியர் பண்ணி தரணும். பத்தாத்துக்கு சாலை வந்து பாதுகாப்பற்ற ஒரு சாலை. சைடு ஃபுல்லா வந்து மண் வந்து சரிஞ்சு ரோடே வந்து சரிஞ்சிருது மழை காலத்துல. ஒரு சாலை வந்து ஒரு பாதுகாப்பற்ற சாலையா இருக்கு. யாராச்சும் திடீர்னு நைட்ல வராங்க, ஒரு எமர்ஜென்சி பண்ணா திடீர்னு எதிரில் வண்டி வந்தா சைடு எடுத்து போக முடியல. சாலை ஆக்கிரமிப்பு முழுசா இதை ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஸ்கூல் வண்டி தனியார் வாகனங்கள் வந்து கூட்டிட்டு போயிங்க. இந்த ஊர்ல காமராஜர் நகர் ஒரு ஊர் பேரை வச்சுட்டு காமராஜர் வந்து கல்வி கண்கண்ட தெய்வம்னு சொல்றாங்க. ஆனா வந்து இதுல வந்து கண்கண்ட தெய்வம் இல்லை. எங்க பிள்ளைங்க எல்லாம் போய் தனியார் ஸ்கூல்ல படிக்குது. ஏன்னா எங்க ஊருக்கு வந்து பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி இல்லாதனால வந்து நாங்க வந்து தனியார் ஸ்கூல் சேர்த்துறோம். அவங்க வந்து கூட்டிட்டு போறோன்றாங்க. தனியார் நாங்க என்ன போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து உண்டு, பிரைவேட் ஸ்கூல் எங்களுக்கு ஆசை இல்லை. எங்களுக்கு வந்து முக்கியமா வந்து பஸ் வசதி, குடிநீர் வசதி, சாலை ஆக்கிரமிப்பு அகற்றி தரணும். சாலை வந்து விரிவுபடுத்தி ஒரு பாதுகாப்பான ஒரு சாலை வந்து எங்களுக்கு வந்து அமைச்சு தரணும். இதுதான் எங்களோட இந்த ஊரோட முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை தாங்க செய்யும். அதை வந்து பூர்த்தி செஞ்சு தரணும். முதல்வர் ஐயாவுக்கு பணிவுடன் இந்த ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சுடுகாடு அதான் சொல்றேங்கல்ல, சுடுகாடு வந்து இந்த ஊருன்ற சுடுகாடே ஒண்ணும் இல்ல. நாங்க எங்கனாச்சும் காட்டுல வளர்ந்து பண்ணினோம். இப்ப சுடுகாடு கேட்டதுக்கு அந்த சுடுகாடு இருக்கிற இடமும் வந்து உங்களுக்கு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிக்கிறாங்க. ஒவ்வொரு டெத்தப்பையும் வந்து நாங்க வந்து அந்த குடத்தை கொண்டு வைக்கணும்னா சண்டை போடணும், போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ணி ஊருக்காரே பேசி நாங்க வந்து தீர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் படி எங்க ஊருக்கு வந்து சுடுகாடு வந்து அட்டாவசிய தேவை. அதுவும் பண்ணி தரணும். அடிப்படை வசதி இல்லை. மனு கொடுத்துருக்கோம். அடிப்படை வசதிக்கு மனு வந்து நாங்க வந்து ஊத்தாயில கொடுத்துட்டு வந்தோம். இன்ன வரையும் அந்த மனுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் வரலைங்க சார். எங்களுக்கு இன்ன வரையும் கூப்பிடவும் இல்லை. ஆக்கிரமிப்பு வந்து அகற்றணும்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருந்தோம். சாலை ரொம்ப குறுகிய சாலையா இருக்கு. பின்னாடி சைடு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல திடீர்னு திரும்பும் போது 2 வண்டி முட்டிக்குது. இல்ல இப்போ ஒரு பால் வண்டி வருதுன்னா பால் வண்டி இடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அந்த சாலை வந்து விரிவுபடுத்தி தரணும். அந்த சைடு இருக்கிற ஆக்கிரமிப்பு இடத்தை எங்களுக்கு எடுத்து தரணும். இந்த ஊர் சார்பா கேட்டுக்கிறோம். அதாங்க. என் பேர் சத்யா. நான் வந்து பாவக்கல் கிராமம், காமராஜ் நகர் ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ்ல வந்து 150 குடும்பம் இருக்குது. இந்த வில்லேஜ்ல இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமமாவே இருக்குது. நாங்க ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு அங்கன்வாடிக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட இந்த ஊர்ல எந்த ஒரு வசதியும் இல்லை. ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கூட்டிட்டு போறதா இருக்குது. அதுக்கு வந்து நாங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த டைமுக்கு கூட்டிட்டு வரவே திரும்பவும் முடியல. தரமான கல்வி சின்ன வயசுல இருந்து ஒரு அங்கன்வாடியில இருந்து வந்தாதான் ஒரு தரமான கல்வி கிடைக்கும். அந்த தரமான கல்வியே இது வரைக்கும் எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல ஒரு நியாய விலை கடையே இல்ல. நாங்க வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இல்ல ஒரு 10 கிலோமீட்டர் வருது. நியாய விலை கடைக்கே போகவே முடியல. அப்படி போறதா பஸ் வசதியே இல்லை. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அடிப்படை தேவையும் இல்லை. அதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்து போயிட்டு அந்த டைமுக்கு போகவே முடியல. போறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நியாய விலை கடை இந்த ஊர்லயே கிடைச்சா ஒரு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்புறம் பஸ் வசதியே இந்த ஊர்ல, நான் இது வரைக்கும் பிறந்தது இதே ஊர்ல தான். எனக்கு வந்து வயசு 28 ஆயிடுச்சு. நான் வந்து இதே ஊர்ல தான் சின்ன வயசுல இருந்தே இருக்கிறேன். இதே ஊர்ல தான் திருமணமும் ஆயிருக்குது.
ஆனா வந்து இது வரைக்கும் எந்த பஸ் வசதியே இல்லை. அப்படி போறது இது வரைக்கும் எந்த எங்களுக்கு அடிப்படை தேவையில்லை. இது வரைக்கும் இதுல பஸ்ஸே வந்ததில்லை. ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ரோடு ரோடெல்லாம் இருக்குது. ஆனா வந்து பஸ் வசதியே இல்லை இது வரைக்கும். எதுக்குமே போகவே முடியல. எதுக்கு போறதா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படின்னு போறதா தான் இருக்குது. நடந்து போறதா தான் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையுமே வந்து சேரல. அதுக்குள்ள ஒரு சந்தைக்கு போனோம் அப்படின்னு போறதா இருந்தா கூட எங்களுக்கு 5 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் போறதா இருக்குது. ஆனா இது வரைக்கும் ஒரு பஸ் வசதியே இல்லாத அந்த நேரத்துக்கு எங்களால போகவும் முடியல. இது வரைக்கும் எந்த அடிப்படை தேவையுமே எங்களுக்கு வந்து சேரல. இது அடிப்படை தேவை கிடைக்கணும்னு தமிழக முதலமைச்சர் விஜயண்ணா கிட்ட நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம்.